2017 நியூ கமர்ஸ்க்கான ஒரு பேங்கர் இயர் நண்பா. லோகேஷோட மாநகரம், ஸ்ரீ கணேஷோட 8 தோட்டாக்கள், நிதிலன் சுவாமிநாதனோட குரங்கு மூமின்னு வரிசையா பல நல்ல தரமான படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் லோகேஷோட அபாரமான அந்த வளர்ச்சின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மற்றவர்களும் மோஸ்ட்லி ஒரு 2 படம்ன்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா குரங்கு பொம்மை, நிதிலன் எங்கன்ற அந்த ஒரு கேள்வி எனக்கு கூட எப்பயுமே லைட்டா ஓடிட்டே தான் இருந்துச்சு. அப்போ லோகேஷோட ஒரு இன்டர்வியூ பார்க்குறப்போ நிதிலனோட மகாராஜா வந்தா அது பண்ற சம்பவம்ல மக்கள் நிதிலன் சுவாமிநாதன் அந்த 6 வருஷம் என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நிஜமாலே மகாராஜா பார்க்கறப்போ என்ன உணர முடிஞ்சு. பிகாஸ் இந்த இயரோட டாப் 10 பெஸ்ட் மூவிஸ்ல கண்டிப்பா இந்த படம்ன்றது இருக்கும். அது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படமாகவும் இருக்கிறது டபுள் ஹாப்பி நண்பா. யூஸ்வலா ஸ்டார்ஸோட மைல்ஸ்டோன் மூவிஸ் சில எக்ஸப்ஷன்ஸை தாண்டி அந்த அளவுக்கு சிறப்பாக போனதில்லை. பட் விஜேஸ்க்கு நாட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மைல்ஸ்டோன் பட் அவர் ஒரு ஸ்டாராகவுமே ரொம்ப பிளஸ்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்துல ஒரு 45+ ஏஜை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு சாதாரண சலூன் கடைக்காரரா வந்திருப்பாப்புல. அவரை போலீஸ் அத்தனை தடவை அறைவாங்க, மிதிப்பாங்க, பைத்தியக்காரன் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனா மனுஷன் மாஸ் கிளாஸ்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டாராக, ஒரு ஆக்டராக அந்த மகாராஜா என்ற பேருக்கு ஏற்ப ஒரு லைஃபை நம்ம கண்ணு முன்னாடி சிறப்பா வாழ்ந்துட்டு போயிருக்காருங்க. மகாராஜா ஒரு 45 வயசு சலூன் கடைக்காரர். அவருக்கும் அவர் உயிரா நினைக்கிற பொண்ணுக்கும் லக்ஷ்மி ஒரு ஸ்பெஷலான விஷயம். பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு போக இவரை அடிச்சு போட்டு 3 பேர் லக்ஷ்மியை தேடிடுறாங்க. போலீஸ்ல லக்ஷ்மியை காணோன்னு தலைமை கதையோட போய் நிக்க எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ யார் அந்த லக்ஷ்மி, விஜேஸ்க்கு என்னாச்சு, நட்டி தலைமையிலான போலீஸ் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இதுக்குள்ள நம்மளோட அனுராக் காஷ்யப் எப்படி கரண்ட் ஆகுறாரு, இதெல்லாம் தான் இந்த மகாராஜா. படத்தோட ட்ரைலர் 2 நான் இப்ப சொன்ன கதை லக்ஷ்மியை சுத்தி ப்ரொஜெக்ட் பண்ற வகையில இருந்தாலும் படத்துல ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் கடத்துல லைஃபும் அதை கனெக்ட் பண்ற சில சப் ஸ்டோரிஸும் ட்விஸ்டோட அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நல்ல படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரைலர் 2 எந்த ஸ்பாய்லர்ஸுமே ரிவீல் ஆகாம ரொம்ப ஆர்கானிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு பேஸ்ல அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி யூனிக்கான வேலை செம்ம ரோலர் கோஸ்டர் ரைடா இந்த படம் உங்களுக்கு இருக்கும். மம்தா மோகன்தாஸ் மற்றும் பாரதி ராஜா தவிர மற்ற எல்லாருமே நல்ல சாய்ஸ் ஆஃப் கேஸ்டிங் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவங்க 2 பேருக்கும் படத்துல ஸ்கோப்பாவும் பெரிய ரோல் விட்டுறது எதுவும் இல்லைங்க. போலீஸா வர நட்டி, மகளா வர சாச்சனா நமிதா, சிங்கம் புலி, வில்லனாக பிளே பண்ணியிருந்த அனுராக் கஷ்யப்னு 4 பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதுல அனுராக் கஷ்யப்போட லிப்சிங் இஷ்யூ சில இடங்கள் ஐட்டம்ல உறுத்தினாலுமே மனுஷன் அந்த கேரக்டர் வெயிட்டேஜை செம்மையா கடத்தி பிரிஸ்டாப்ல டெக்னிக்கலி இந்த கதையோட ரானஸ் ரொம்ப கமர்ஷியலி மீறாம நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப வயலண்டான ஒரு படங்க. அது ரத்தத்தை கொண்டு நிறைய பாதங்களை கழுவிருக்காங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ யூஏனாலும் ஒரு டெஃபினெட்லி குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பலவீனமா இருக்கணும்கான ஒரு படம்ன்றது இது இல்லை. மியூசிக் வைஸ் ரொம்ப சட்டிலா அண்டர் பிளே பண்ணியிருக்காங்க. படத்தோட பார்க்குறப்போ அந்த மூட செம்மையாவே கேரி பண்ணுச்சு. பட் மெமரபிளா இல்லை. நிதிலன் சுவாமிநாதனோட இந்த கதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தா இன்னுமே இன்டென்சிட்டியா ஜாஸ்தியா இருந்திருக்கும். பிகாஸ் லாஸ்ட் இயர்ல வந்த மற்றொரு படத்தோட தாக்கம் இந்த படத்தோட கிளைமேக்ஸை எனக்கு பர்சனலி பிரிட்டபிள் ஆக்கிடுச்சு. 7 வருஷம் டிலே இல்லாம இயக்குனர் சீக்கிரமே இந்த மூவி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமா இருந்துச்சுங்க. மற்றபடி செம்ம ஹானஸ்டான ஒரு ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேங்க. காலத்தை அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே ஸ்பூன் ஃபீல்ல இவங்க பண்ணல. நம்மள யோசிக்க வச்சு அந்த மீட்டர்டு பேசிங்ல யதார்த்தமா புரியவும் வச்சிடறாங்க. கருடன் மாதிரியே ஒரு ரிப்பீட்டபிள் ஆக்ஷனை இங்க எமோஷனுக்காக பயன்படுத்தி அந்த கேரக்டர் ஆர்க்க நிதிலன் முடிக்கிறப்போ நம்மள அறியாமலே கண்கள்ன்றது கண்டிப்பா லைட்டா கலங்க தான் செய்யுது. அதுவும் படம் முடிஞ்ச அளவுன ஒரு சின்ன சைலன்ஸும் திடீர்னு ஸ்டார்ட் ஆன அந்த கிளாப்ஸும் மகாராஜா நிதிலன் சுவாமிநாதனுக்கே அதை சோல்ஃபுல்லா டெலிவர் பண்ண விஜேஎஸ்டோ என்டையர் டீமுக்கு ஒரு நன்றி. 2 hours 22 minutes கரெக்டான ஒரு டூரேஷன் நண்பா. நத்திங் மஸ்ட் டு கம்ப்ளைன். அடல்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஒரு வேற லெவல் படம் இது. தேங்க்யூ.